வணக்கம் மக்களே. நீங்களே பார்த்துருப்பீங்க நியூஸ் சேனல்லலாம் ட்ரம்ப்புக்கு ஒரே தலைவலிங்க. லாஸ்ட்டு 24 ஹவர்ஸாக 3 தலைவலிங்க ட்ரம்ப்புக்கு. என்னென்ன தலைவலின்றதை தெளிவாக பார்க்கலாம். முதல் தலைவலி இந்தியாவும் சைனாவும் ஒன்றா சேர்ந்து. ரெண்டாவது தலைவலி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற போரில் ரஷ்யா உக்ரைனை நேற்று நைட்டு செம்ம அடி அடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 100 ட்ரோன்ஸ் மிசைல்ஸ் எல்லாத்தையுமே செலுத்தியிருக்கு. உக்ரைன் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருக்கு. காரணம் ட்ரம்ப் தான். ட்ரம்ப் அதை நினச்சி ரொம்பவும் வேதனையாக இருக்கார். மூணாவது தலைவலி என்னென்னா, ஃபார்மர் சீஃப் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல யூஎஸில், நம்ம இந்தியாவிலையுமே இருக்காங்க. கிட்டத்தட்ட 25 வருஷமாக இந்தியாவையும் சைனாவையும் ஒன்றா சேர விடாமல் நம்ம தான் எப்போவுமே டாப் மோஸ்ட்டில் இருந்தோம். நீ போகிற போக்கை பார்த்தா அவங்க 2 பேரும் ஒன்றா சேர விட்டனா நம்மளோட நிலைமை என்னன்றத பேசிக்கிட்டு இருக்காங்களாம். அவங்க மட்டும் இல்லை, டிப்ளமேட்ஸ் சொல்லுவாங்க, அவங்களுமே நம்ம முன்னோக்கி போயிட்டு இருந்தோமே அது நீ கெடுத்துட்டியேன்னு சொல்லி கேவலமாக ட்ரம்ப்பை பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்தியாவும் சைனாவும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கண்ட்ரி. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 1.4 பில்லியன் பீப்புள்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க. 1.3 பில்லியன் பீப்புள்ஸ் வந்து சைனாவில் இருக்காங்க. இந்த 2 கண்ட்ரி மட்டும் சேர்ந்தாலே கிட்டத்தட்ட 3 பில்லியன் பீப்புள்ஸ் வந்து கம்பைன் ஆன மாதிரி. இவங்க வந்து ரொம்ப க்ரோத் ஆகிட்டு இருக்கக்கூடிய 2 கண்ட்ரி ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பயந்து நடுங்கி தான் ஆகணும். கிட்டத்தட்ட இல்லை, கன்ஃபார்மாக சைனாவும் இந்தியாவும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. சேரலாம் மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி சைனாவும் இந்தியாவும் ஒன்றா சேர்ந்தாச்சு. சைனாவில் இருந்து ஃபாரின் மினிஸ்டர் வந்து இந்தியாவுக்கு வந்து முக்கியமான கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸை எல்லாரையுமே பார்த்துட்டாரு. யாரெல்லாம் பார்த்துருக்காரு பார்த்தீங்கன்னா, டிப்ளமேட்ஸ், பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ், பிரதமர் மோடி எல்லாரையுமே மீட் பண்ணி மோடியை எஸ்சிஓ சப்மிட்டுக்கும் கூப்பிட்டுருக்காரு. அதாவது சைனாவில் ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுது. அந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டரையும் இன்வைட் பண்ணிட்டு தான் போயிருக்கிறாங்க. என்னோட எதிர்பார்ப்புப்படி கடைசியில் அந்த கார்ட்டூனில் இருக்கிற மாதிரி தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். 100 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கார்ட்டூனில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் இப்போது நடக்க போகுது. சைனா, இந்தியா, ஆஃப்ரிக்கா, அந்த மாதிரி பல கண்ட்ரிஸ், அதாவது பிரிக்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அமெரிக்காவையும் யூரோப்பையும் தனக்கு கீழே தான் வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அது கூடிய சீக்கிரத்துலேயே கூட நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ ஆல். பை பாய்.